சொல்லுங்க குண்டூஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்ன பாத்திரத்தை கழுவி அப்படியே அங்கேயே வச்சிருக்கீங்க? நான் வந்து தூக்குறதுக்கா? அது என்ன குண்டை? சிலேபி கொண்டையா? ஏண்டி குக்கர் எல்லாரும் சிலிண்டர் வைப்பா, நீ என்னடி அடுப்பு வச்சிருக்க? அடுப்புல வைப்பாளா? பயங்கரமான விசில் அடிச்சுட்டு இருக்கு. என்ன கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? சாம்பாரா? சாம்பார்னா என்ன? அடுத்து இட்லியா தோசையா? தோசை. சட்னி? சாம்பார் மட்டும்தானா? சரி சரி. ஏன் சட்னி கேட்டிருக்குமா? கேட்டிருக்கோம், அதெல்லாம் கேட்டிருக்கோம். மைக்க மாட்டேங்குது. சரி சரி சரி. சட்னி இல்ல சொல்லட்டே. சட்னி இல்ல. 5 தக்காளி போட்டு வச்சேன், பெரிய பெரிய தக்காளியா. வேணாம் போல, போதும்ல இதுவே. சாம்பார் நல்லா இருக்கும் நிஜமாவே. தோசை ஊற்றி தரேன். சரி குண்டூஸ், கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுங்க. குண்டூஸா? குண்டூஸ் தான். நீங்க வந்து குண்டூஸ். குண்டூஸா? சரி சரி. அம்புறதே நீனும் இப்போ வேலை போயிட்டு வந்துட்டீன்னு வச்சுக்கோ, ரெடியா ஊத்தி இருக்கும். ஆனா நீ போகும்போது சாப்பிடு. உட்காந்து பக்கத்துலயே உட்காந்து என்னமோ அப்படியே குழம்பு தாளிக்கிற மாதிரியே உட்காந்துக்கிறியே கோஸ். ஏன் உனக்கு என்ன செய்யுது இப்ப? நீ அப்படியே உட்காந்துட்டு எண்ணெயில வேலை வாங்கிட்டு இருக்க. ஒரு விறகு எடுத்துட்டு சொன்னேன், இன்னொன்னு என்ன சொன்னேன்? இனிமே சொல்லிக்கிட்டு இருப்ப வேலை. ஒரு வேலை தானே சொல்லியிருக்க. ஆமா, அந்த ஒரு வேலைக்கே நீ இப்படி முக்குறியே. இந்தா உன்னைய மாதிரி அது கத்த ஆரம்பிச்சு. 2 பேரும் சேர்ந்து அடுப்பு வந்து கத்துங்க. சரி சரி, வேமா ரெடி பண்ணு. அதானே நான் பாக்குறேன், முதல்ல தானே வச்சிருக்கேன். ஆனா ஓவரா கறி பிடிச்சிருச்சு பாரு. இல்ல அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது சட்டி எட்டி வச்சா நல்லா இருக்கும்ல. அது ஒரு சட்டி இருக்கு, வாங்கணும்ல. 100 ரூபாய் பாத்திர கடை இருக்குல்ல, இது வாங்கணும்ல. ஆமா, அந்த கடையில ஒரு தோசை கரண்டியும் இந்த கீழே அடி பிடிக்காம இருக்கிறது. ஒரு தோசை கரண்டி உள்ளதானே கிடக்கு. இங்க கிடக்கு, கிணத்துக்குள்ள கிடக்கு. தோசை கரண்டி வேற எங்கன்னு காணோம். கிணத்துக்குள்ள விழுந்தது வந்து குண்டு கரண்டி, இது கிண்ட கரண்டி, இது மூடி மிக்ஸி. தோசை கரண்டி அப்புறம் எங்க போச்சு? அம்மா அவங்க ஒண்ணு எடுத்துட்டு போனாங்கல்ல, அது அவுட். அப்புறம் நம்ம கிட்ட தான் காணோமா? சரி பாப்பா, இரு பாப்பா என்னன்னு பாப்போம். நீ இதே காந்தான வச்சு எடுக்கிறேங்கன்னா எடுக்கவே இல்லை. அது இத்தனூண்டா இருக்கு கவுசு. கருவேப்பிலையை வளரவே விட மாட்டேங்குது. ஆமா, இந்த ஆடு இருக்கே கருவேப்பிலை எல்லாம் மொட்டையாக்கிட்டே வச்சு. கருவாடுன்றேன், ஆடு கருவேப்பிலை திங்காத நினைச்சா நான் வச்சு. சரி, நம்ம எது வீட்டுல எதுவுமே வச்சாலும் ஒன்றும் வச்சு வளர்க்கணும். சப்போட்டா ஆசையாவே இருக்கு. கணிஜி அந்த வவ்வாலே கடிச்சு தின்னுட்டு போயிருது. நாங்க வீடு இருக்கும்போது இன்னைக்கெல்லாம் பார்த்தா கீழே எவ்வளவு பெரிய பழத்தை கடிச்சு இருந்துச்சுல. பறிச்சிருக்கலாந்தே, வேணாம் எனக்கு. பார்த்தா அப்படி தெரியல பார்த்தா. வாய மூடு போ. பறிச்சு நீ பாத்தியா? நான் பாக்கல. அவன் மூஞ்சில ஏதோ ஒரு ரியாக்ஷன் தெரியுது. மூஞ்சி அப்படியே எழுந்து காசு ரூபாய் கொடுத்து வாங்கணும். காசு இருந்தாலும் திருடி திண்டா அது ஒரு டேஸ்ட் தானே கோஸ். தெரியல, அது எட்டாது. அது அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஏதோ ஒரு பழம் 2 பழம் போடுங்களான்னாலும் எட்ட மாட்டேன். எதுக்கு கேட்டு வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கு வேர்க்குது பயங்கரமா. சரிடி, அவங்க பறிச்சு வேற வச்சிருக்காங்க. ஆமா, பறிச்சு வச்சிருக்காங்க, அதை வாங்கிக்கலாம். நேத்து வந்து பறிச்சா என்ன ஒரு 10 ரூபா கொடுத்தா ஒரு 1/2 கிலோ தர மாட்டாங்க. 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்க உங்க வீட்டுல. முன்னாடியே 30 ரூபா சொன்னாங்க. அதாவது போன வருஷம் நம்ம வாங்கல, அதுக்கு முந்தின வருஷம் வாங்கும்போது 30 ரூபாய்க்கு வாங்கணும். அப்ப சரி விடாது, புடிங்கிருவாங்க. எப்படி எனக்கு ஆத்தாடி வேணாம்ப்பா, வேணாம் சொல்லட்டே. சரி சொல்லட்டே. ஆமா, விசில பறக்குது. உட்காந்து எரிச்சுக்கிட்டே இருப்பியா? தோசை ஊத்தணும். நீ எரியலைன்னா அது எரியாது. எல்லாமே ரெடியா எடுத்து வச்சுட்டேன் சொல்லட்டே. இந்த இது நீ தோசை கல் மட்டும் எடுத்து வரணும். எங்கடி டீ போடுறேன்னு சொன்னா? எங்கடி வாங்கி பால் கொடுத்தேன்? எங்கடி இந்த இருக்கு பால், டீ போடுவோம்.
இங்க நம்ம ரேஷன்ல போய் எதுவும் வாங்க முடியாம கிடந்துகிட்டு இருக்கோம். சீனி பிள்ளைக்கு மொட்டை அடிச்சுட்டு ரேஷன்ல சாமான் வாங்கிட்டு வருவோம். சரி சரி போவோம். வெள்ளிக்கிழமை போவோம். சரி போயிட்டு மொட்டையை போட்டுட்டு பிள்ளைக்கு அடுத்த வள்ளி. சரி, இது எத்தனை விசில் வச்சிருக்க இப்ப? 2 3 வந்திருக்கா. ஆமா 4 இன்னும் 1 வரட்டும். பருப்பு நல்லா வேறு ரேஷன் கடை பருப்பு. சரி சரி. முருங்கைக்காய் போட்டிருந்தா நல்லா இருந்தது. இல்ல பயப்படுத்துரு. சரி சரி கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடுங்க கொஞ்சம்.